கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பலமுள்ள தூதனாக கிறிஸ்துவை நாம் பார்த்தோம். இப்பொழுது யோவானானவன் இந்த 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி அவன் மீண்டுமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று தூதன் கேட்டுக்கொண்டபடியினால் இப்பொழுது 11ஆம் அதிகாரத்தை அங்கே ஆரம்பிக்கிறான். பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதின் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1110 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று பார்க்கிறோம். இந்த பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது யோவானானவன் மீண்டுமாய் தீர்க்க தரிசனம் இங்கே சொல்லப்படுகிறான். அவனுக்கு கை குச்சி போல இருக்கக்கூடிய ஒரு கைக்கோல் அவனுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கைக்கோல் அளவு வைத்து கொண்டு அவன் இப்போ சபையை அங்கே அளக்கிறவனாக அங்கே சொல்கிறான். இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய பிரகாரம் புறஜாதியர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட இடத்தை அங்கே பார்க்கிறான். அதை அளக்காமல் அதை புறம்பாக்கி பரிசுத்த நகரத்தை மட்டும் அவன் அளக்கக்கூடிய காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 2வது வசனம் நமக்கு அங்கு என்ன சொல்லுகிறது என்றால் 42 மாதளவும் மிதிப்பார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாத அளவும் மிதிப்பார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 42 மாத அளவு என்பது அங்கே எதை குறிக்கிறது? அதே போல் இந்த 2 சாட்சிகள் அங்கே ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1110 நாள் அளவும் 1120 நாள் அளவும் அவர்கள் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூலோகத்தில் நிற்கக்கூடிய ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய 2 ஒலிவ மரங்கள் 2 விளக்குத்தண்டுகள் இவர்களே என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இங்கே தானியேலுக்கு எழுதின புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே 12ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அந்த புத்தகத்தில் இருப்பவர்களாக காணப்படுகிற அனைவரும் அங்கே விடுவிக்கப்படுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த 70ஆம் வாரத்தின் முடிவில் இஸ்ரவேலர்கள் அவர்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள். அவர்களுக்காக ஒரு காலத்தை அங்கே குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை அங்கே தானியேலானவன் அவனுடைய தரிசனத்தில் அங்கே 12ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறான். அந்த வசனம் அங்கே அவனுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், உன் ஜனத்தின் புத்திரருக்காக, இப்பொழுது அது யூதர்கள் என்பதை அங்கே குறிக்கிறது, நிற்க பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதி யாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று அங்கே பார்க்கிறோம். அந்த காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த வசனம் தானியேலுக்கு இப்போ சொல்லப்படுகிறது. தானியேலானவன் அங்கே யூதனாக இருக்கிறான். உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று இங்கே வேதம் அவனுக்கு சொல்லுகிறது. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள முன்குறிக்கப்பட்டவர்கள் அந்த பூமியின் தொழிலை நித்திரை பண்ணவர்களாக அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று இந்த வேதம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்பொழுது பார்க்கும்போது இந்த ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரவேசிப்பார்கள் என்று அந்த தானியேல் அதிகாரம் அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது இந்த காரியத்தை நாம் இப்பொழுது இந்த 11ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த வசனமானது இது 3ஐ 42 மாத அளவும் என்று பார்க்கும்போது 42 × 30 நாம் பெருக்கி பார்க்கும்போது 1260 நாட்கள் அங்கே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
இது ஏறக்குறைய சுமார் 3.5 ஆண்டுகள் என்பது அங்கே குறிக்கிறது. இது ஒரு மகா உபத்திர காலத்தை கடைசி வாரம், தானியேலின் 70வது வாரத்தில் அந்த கடைசி வாரத்தை அங்கே குறிக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த காலத்திலே அங்கே அவர்கள் பரிசுத்த நகரத்தை அங்கே மிதிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த 3வது வசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது என்னவென்றால் 1120 நாட்கள் 1260 நாட்கள் அவர்கள் அங்கே ஊழியம் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அவர்களுக்கு அங்கே அதிகாரம் கொடுப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த அதிகாரமானது இங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது. எதற்காக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால், இது 6ஆம் முத்திரையின் கீழே அங்கே நடைபெறுகிறது. இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய இங்கே காரியத்தை இங்கே 2 தீர்க்கதரிசிகள் அங்கே செய்கிறார்கள். எதற்காக இந்த தீர்க்கதரிசிகள் அங்கே வர வேண்டும்? இந்த 2 தீர்க்கதரிசிகள் யாரை அங்கே குறிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட என்னுடைய 2 சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அங்கே அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும். அவர்கள் யார் என்று பார்த்தால், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதற்கு தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நம்ம அங்கே வசனம் 6வது வசனத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ சரியாக சொல்லப்போனால், இப்பொழுது அந்த மீதமுள்ள யூதர்களை மீட்கும்படியாக உபத்திரத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த புத்தியில்லாத கன்னிகைகளை சுத்திகரிக்கும்படியாக ஒரு செய்தி இங்கே இந்த பூமிக்கு வரப்போகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் 2 தீர்க்கதரிசிகள் அங்கே வரப்போகிறார்கள். அந்த 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர்களுக்கு வரம் இருக்கிறது. தண்ணீரை இரத்தமாக மாற்றும்படி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த பூமியில் வேண்டும் போதெல்லாம் சகலவித வாதைகளாலே வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வசனம் அங்கே நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தவன், கருத்தாய் ஜெபம் செய்து அடைத்தவன் எலியா. இந்த எலியாவுடைய தீர்க்கதரிசியானவன் இப்பொழுது அவன் இந்த 11ஆம் அதிகாரத்தில் 2 பேரில் ஒருவனாக வரப்போகிறான். தண்ணீரை இரத்தமாக மாற்றியவன் மோசே. அந்த மோசேவானவன் இப்பொழுது சகலவித வாதைகளை கொண்டு வாதிக்க அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பார்க்கிறான். எகிப்திலே அவன் தன்னுடைய வாயின் பட்டயத்தினால் அவன் சகல வாதைகளை கொண்டு அவன் வாதித்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த 3வது வசனம் நமக்கு 2 சாட்சிகள், 2 விட்னஸஸ், அவங்க வருகிற பார்வை என்னவென்றால், இந்த மோசேவினுடைய ஆவியும் எலியாவினுடைய ஆவியும் கொண்ட 2 நபர்கள் அந்த மீதமுள்ள இஸ்ரவேலர்களுக்காகவும் இந்த புத்தியில்லாத கன்னைகளாக இருக்கக்கூடிய உபத்திரத்தில் சுத்திகரிக்கப்படவர்களுக்காக செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் அந்த 3.5 வருட காலங்கள் கடைசி மகா உபத்திரத்து காலத்திலே தானியேலில் சொல்லப்பட்ட அந்த கடைசி வார மத்தியிலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் ஊழியம் செய்யும்படியாய் இந்த பூமிக்கு அங்கே வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு இந்த 6வது முத்திரை அங்கே நிறைவு செய்யப்படுகிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்பொழுது இந்த வேதத்திலே இந்த மோசே எதற்காக வர வேண்டும், எலியா எதற்காக வர வேண்டும்? மோசேவானவன் இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதரிசியாக அங்கே காணப்படுகிறான். அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து அடையாளத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மேசியாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர்கள் இந்த பூமியிலே அவர்களை அடையாளம் காண தவறிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் எலியா இந்த காரியத்திற்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படியே எலியாவும் இந்த வேதத்தில் 5 முறை ஊழியங்களில் நிறைவேற்றி சொல்கிறான். இப்பொழுது இந்த அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட 11ஆம் அதிகாரத்தில் இந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த எலியாவின் ஆவியாகிய வரக்கூடிய ஒன் விட்னஸ், அவனுடைய ஊழியம் இந்த இடத்துல 5வது ஊழியமாக அங்கே காணப்படுகிறது. இந்த எலியாவின் ஊழியம் ஆண்டவர் 5 முறை ஊழியங்களை பயன்படுத்துகிறார். முதலாவதாக எலியா என்ற மனிதனுடைய
சரீரத்தில் அந்த ஆவியை பயன்படுத்துகிறார். இரண்டாவது எலிசாவின் மீது எலியாவின் ஆவியை பயன்படுத்துகிறார். மூன்றாவது யோவான் ஸ்நானகனின் மீது எலியாவின் ஆவியை பயன்படுத்துகிறார். நாலாவது மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கும்போது எலியாவின் ஆவியை அவர் 4வது முறையாக பயன்படுத்துகிறார். இங்கே இப்பொழுது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கடைசி முறையாக எலியாவின் ஆவியை 5வது முறை ஊழியமாக இங்கே பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எலியாவின் ஊழியம் 5 முறை செய்யப்பட வேண்டும். இது கடைசி முறையாக இங்கே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எலியானவனும் தன்னுடைய வரத்தை கொண்டு அவன் வானத்திலே மழை பெய்யாதபடிக்கு தடை செய்யக்கூடிய அதிகாரத்தை அங்கே பெற்றவனாக இருக்கிறான். தண்ணீரை இரத்தமாக மாற்றக்கூடியதற்கு இப்பொழுது மோசே அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். 2 பேருமே இஸ்ரவேலுக்கும் புறஜாதியருக்கும் அங்கே தீர்க்கதரிசிகளாக அங்கே காணப்படுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இவர்கள் 1260 நாட்கள் 3.5 ஆண்டுகள் சுமார் உபத்திர காலத்திலே அவர்கள் தீர்க்க தரிசனம் செய்து ஊழியங்களை செய்யும்போது அங்கே என்ன நிகழப் போகிறது, அவர்கள் இயற்கையை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தப் போகிறார்கள், இப்பொழுது 6ஆம் முத்திரையின் கீழே அவர்கள் செயல்பாடுகள் என்ன, இப்பொழுது 6ஆம் முத்திரையின் கீழே நாம் பார்க்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய காரியம் இந்த உலகத்திற்கு கடைசி காரியமாக அங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அது 2வது ஆபத்தாக அங்கே பார்க்கிறோம். அவர்கள் அந்த காரியத்தை எல்லாம் செய்யும்போது இந்த உலகத்திலே அவர்களை இந்த மக்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு என்ன நேரிட்டது என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களிலே இந்த 6வது வசனத்திற்கு கீழாக நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் வேண்டும்போதெல்லாம் இந்த பூமியை வாதிக்கும்படி சகலவித வாதைகளால் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்தபோது இந்த பாதாளத்திலிருந்து ஒரு மிருகமானது அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போட போகிறது என்ற காரியத்தை எல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இங்கே இந்த 2 தீர்க்கதரிசிகள் இந்த பூலோகத்துக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய 2 ஒலிவ மரமாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் 2 விளக்கு தண்டுகளாக இவர்கள் பார்க்கிறோம். இவர்கள் யூதர்களுக்காக, மீதமுள்ள யூதர்களுக்காக உபத்திரத்தின் காலத்தில் சுத்திகரிக்கப்படக்கூடிய புத்தி இல்லாத கணைகளாகிய இஸ்ரவேலர்களுக்காக இங்கே அவர்கள் வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய தீர்க்க தரிசனம் காலம் 1260 நாட்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். சுமார் 3.5 ஆண்டுகள் அவர்கள் மகா உபத்திரத்திலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய நாட்களிலே நாம் மீதமுள்ள இந்த அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன்.